ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அன்னபூர்ணி என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரையின் தொடர்ச்சி. பாவம் செய்ததற்கு தண்டனையாக துர்பிக்ஷத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு காமாட்சியான அன்னபூர்ணி கருணை பாலிக்கிறார். பசி என்பது பாபிக்கும் வரக்கூடாது. கேரளத்தில் சிறுகுன்னம் என்ற அன்னபூர்ணா கஷேத்திரம் இருக்கிறது. அங்கே சேவார்த்திகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுகிறார்கள். அது மட்டுமில்லை, ராத்திரி வேளையில் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு சோற்று மூட்டையை கட்டி வைக்கிறார்கள். ராக்காலத்தில் அந்த பக்கமாக பசியோடு போகிற திருடர்களும் கூட பசியாற வேண்டும் என்று இந்த ஏற்பாடு. இத்தனை கருணையோடு ஒரு அம்மா இருக்கிற போது இன்றைக்கு லோகத்தில் இவ்வளவு துர்பிக்ஷை இருக்கிறது என்றால் அதிலிருந்து நாம் எத்தனை பாபம் செய்திருக்கிறோம் என்பதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். சரக சம்ஹிதையில் ஆத்திரேயர் சொல்வதாக வருகிறது, ஒரு தேசத்திலோ நகரத்திலோ கிராமத்திலோ ஆட்சியில் இருக்கப்பட்டவர்கள் தர்மம் தவறு நடந்தால் அவர்களை சேர்ந்த ஜனங்களும் இதே போக்கை அனுசரிக்க வேண்டியதாகிறது. இப்படி அதர்மம் ரொம்பவும் பரவுகிற போது தேவர்கள் இவர்களை கைவிட எண்ணுகிறார்கள். தேவர்கள் என்றால் இயற்கை சக்திகளை நடத்துகிற ஈஸ்வரனின் அதிகாரிகள். உடனே ருதுக்கள் மாறுகின்றன. மழை சரியாக பெய்வதில்லை. பெய்தாலும் காலம் தவறி, இடம் தவறி, அளவு தவறி பெய்யும். பருவக்காற்று முறைப்படி வீசுவதில்லை. வியாதி கிருமிகள் அதிகமாகின்றன. பயிர் பச்சைகளின் செழிப்பு போகிறது. உணவு பதார்த்தங்கள் துர்பிக்ஷம். கிடைக்கிற கொஞ்சத்திலும் தோஷங்கள், கெட்ட காற்று, வியாதி இவற்றால் தேசம் பாழாகிறது. இம்மாதிரி உலகத்துக்கு ஏற்படும் துர்பிக்ஷத்திலிருந்து நம்முடைய தப்பையே புரிந்து கொண்டு திருந்த பிரயாசை எடுத்தோமாயின் அன்னபூர்ணியை அன்னபிக்ஷை ஞானபிக்ஷை எல்லாம் போடுவாள். அவள் சரீரமே ஞானமயமானது. ஆவிலிருந்து க்ஷா வரையிலான எல்லா அக்ஷரங்களுமே உருவான மந்திர மாத்திருகா ரூபிணி அவள் என்கிறார் ஆச்சாரியால். ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணனகரி. இப்படிப்பட்ட சரீரம் படைத்தவளாதலால் நம் சரீரத்தை மட்டுமின்றி அறிவையும் வளர்க்கிற பிக்ஷை போட்டு ஞானம் தருவாள். அது எப்படிப்பட்ட ஞானம் என்பதைத்தான் ஆச்சாரியால் அன்னபூர்ணி ஸ்துதியின் கடைசியில் சொல்கிறார். அந்த நிலையில் பரமேஸ்வரனே தகப்பனாராகவும் அம்பாளே தாயாராகவும் தெரிவார்கள். உடனே சகல ஜீவராசிகளும் சகோதரர்கள் ஆகிவிடுவார்கள். மூவுலகமும் சொந்த வீடாகிவிடும். இது இப்போது நிறைய பேசப்படுகிற தேச ஐக்கியப்பாட்டை விட எத்தனையோ படிமேல். சர்வதேச ஐக்கியப்பாட்டுக்கு மேலே மூன்றுலக ஐக்கியப்பாடு. பக்தி இருந்தால் பராசக்தி ஒருத்தி இருக்கிறாள் என்ற பயமும் பக்தியும் இருந்துவிட்டால் எல்லோரும் அவள் குழந்தைகள்தான் என்கிற சகோதர பாவம் தானாகவே வந்துவிடும். இதற்கு பிரசங்கம் வேண்டாம், திட்டம் வேண்டாம், பிரச்சாரம் வேண்டாம். அனாதி காலமாக இப்படித்தான் பிரத்யக்ஷத்தில் ஐக்கியம் இருந்திருக்கிறது. சுவாமிக்காக தெற்கத்திக்காரன் காசிக்கு போனான். சுவாமிக்காக வடக்கத்திக்காரன் ராமேஸ்வரத்துக்கு வந்தான். ஐக்கியப்பாடு என்கிற பேச்சு இல்லாமலே, சகோதர சகோதரிகளே என்ற பிரசங்கம் இல்லாமலே மத உணர்ச்சியால் ஐக்கியமாக ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்து வந்தோம். இதோடு கூட அறிவாளிகளின் மட்டத்திலோ சகல சாஸ்திரங்களுக்கும் பொது பாஷையாக இருந்த சமஸ்கிருதம் தேசத்தின் 4 கோடிகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருந்தது. இப்போது செக்யூலர் நாகரிகத்தில் மரத்தை விட்டாயிற்று. சமஸ்கிருதத்தையும் ஒரு மாதிரி தீர்த்து கட்டிவிட சகல எத்தனங்களும் நடக்கின்றன. நான் இங்கேயுள்ள நம்மவர்களை மட்டும் சொல்லவில்லை. ஹிந்திக்காரர்களும் இந்த கைங்கரியத்தை நன்றாகவே காரிய ரீதியில் செய்து வருகிறார்கள். இடைக்காலத்தில் ஒரு பொது இணைப்பாக வந்த இங்கிலீஷையும் விரட்டிவிட பார்க்கிறார்கள். பாஷை விஷயம் கூட 2ஆம் பட்சம்தான். பக்தியை வளர்த்துவிட்டால் போதும். அப்புறம் என் மாகாணம், என் ஜாதி, என் பாஷை என்று நமக்குள்ளேயே சண்டைகள் ஒரு காலம் வராது. ஐக்கிய பிரசங்கம் அதிகமான இப்போதுதான் நமக்குள்ளேயே ஒரு சீமைக்காரன் இன்னொரு சீமைக்காரனுக்கு தண்ணீர் தரமாட்டேன், தானியம் தரமாட்டேன் என்று பிரிந்து நிற்கிறான். மாகாணத்துக்கு மாகாணம் எல்லை சண்டை வந்திருக்கிறது. பாஷையின் பேரால், ஜாதியின் பேரால் ஏற்கனவே கொடுமை நடந்தாக இப்போது கிளப்பி விட்டிருக்கிற பிற்பாடுதான் வாஸ்தவத்தில் பாஷை சண்டை, ஜாதி சண்டை எல்லாம் வந்திருக்கின்றன. இத்தனைக்கும் மூல காரணம் மத உணர்ச்சி, பக்தி போனதுதான். ஜனங்கள் எல்லோரையும் ஒன்றாக கட்டி போட்ட மதமும் பக்தியும் போனதும் சமூகத்திலேயே கட்டிவிட்டு போய்விட்டது. எனவே இப்போது சர்வரோக நிவாரணியும் பக்திதான். உண்மையான ஈஸ்வர பக்தியானது அவன் குழந்தைகளான சகலரிடமும் அன்பாகத்தான் பரிணமிக்கும். அப்புறம் பரஸ்பர சகாயத்தை தவிர வேறெதற்கும் இடமே இராது. அன்பே சிவம் என்கிறார் திருமூலர். அதுவே அறிவு. அறிவான தெய்வமே என்கிறார் தாய்மானவர். இந்த அன்பையும்
அருவியும் அன்பேயான அறிவை அன்னபூர்ணி நமக்கெல்லாம் பிக்ஷை போட பிரார்த்திப்போம். ஆதி ஆச்சாரியால் செய்த பிரார்த்தனையும் இதுதான். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி. ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் அம்மா என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளை உரையை பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.